தற்போது தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். 266 இடங்களில் கண்டறியப்பட்டு 162 இடங்களில் மின் மோட்டார்கள் வைத்து அந்த முழுமையாக தண்ணீர் இறைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல காற்றின் வேகம் நேற்றைய தினம் அதிகமாக இருந்த காரணத்தினால் சென்னை மாநகரத்தில் மட்டும் 2810 மரங்கள் விளைந்திருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட 1282 மரங்கள் அப்புறப்படுத்தியிருக்கின்றன. மீதி இருப்பதை போர்க்கால அடிப்படையில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைய தினம் சென்னை மாநகரத்திற்கென்று 6 அமைச்சர்களை அமைத்து ஜோனல் வாரியாக பிரித்து அந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல மருத்துவ முகாம் 33 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில் மட்டும் 1758 பணியாளர்கள் முழுவீச்சில் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மர அதிகமாக விழுந்த காரணத்தினால் வெளி மாவட்டங்களிலிருந்தும் 150 மர அறுவை இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு போர்க்கால அடிப்படையில் அதை எடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 60 JCB இயந்திரங்கள் 200 லாரிகளை கொண்டு அதை அப்புறப்படுத்துகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னை மாநகரத்தில் மட்டும் தெருவிளக்குகள் கிட்டத்தட்ட 175 தெருவிளக்கு கம்பங்கள் விழுந்திருக்கின்றன. அதையும் சீரமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மின்சாரத்தை பொறுத்தவரை நேற்றைய தினம் இந்த வர்தா புயலினுடைய காற்றினுடைய வேகம் 100 கிலோமீட்டருக்கு மேல் இருந்த காரணத்தினால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கிட்டத்தட்ட 4000 மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த 4000 மின்கம்பங்களில் சென்னை மாநகரில் மட்டும் கிட்டத்தட்ட 482 மின்கம்பங்கள் விழுந்திருக்கின்றன. மரங்கள் அதிகமாக விழுந்த காரணத்தினால் இரவு முழுவதும் அந்த மின்சாரம் கொடுப்பதற்குண்டான முயற்சியை எடுக்கின்ற போது அந்த மரத்தினுடைய கிளைகள் வாதுகள் எல்லாம் அந்த டிரான்ஸ்பார்மில் விழுந்த காரணத்தினால் கொடுத்தால் உடனே ட்ரிப்பாகி விடுகின்ற காரணத்தினாலும் மக்களுடைய பாதுகாப்பை எண்ணி இரவு முழுவதும் சில பகுதிகளில் மின்சாரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அந்த மரங்களை அகற்றுகின்ற பணி முழு வீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மதியம் இல்லை மாலைக்குள் சென்னை மாநகரம் முழுவதும் மின்சாரம் கொடுத்துவிடப்படும். அது மட்டுமல்லாமல் எந்த பகுதியில் ஏதாவது இது பிரச்சனை என்று சொன்னால் டோல் ஃப்ரீ நம்பராக மின்சார வாரியத்துக்கு 1912 என்றும் அதே போல கார்பரேஷனுக்கு 1913 என்றும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் ஏதாவது இடையூறு என்று சொன்னால் அந்த நம்பரில் தொடர்பு கொள்கின்ற போது அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் உடனடியாக அங்கே இருக்கின்றார்கள். இந்த கார்பரேஷனை பொறுத்தவரை செக்ரட்டரி தலைமையிலே இங்கே அதிகாரிகள் குழு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது கமிஷனர் அவர்களும் அவர்களோடு மற்ற துறை அதிகாரிகளும் அந்தந்த பகுதியிலே ஜோனல் வைஸ் பிரித்து அந்த பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த பணியை முழுமையாக இன்று மாலைக்குள் அப்புறப்படுத்தி விடுவோம். பொதுமக்கள் சிரமத்திற்கு கொஞ்சம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் எதிர்பாராத விதமாக இந்த புயலினுடைய வேகம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மரங்கள் அதிகமாக ஒடிந்திருந்த காரணத்தினால்தான் இந்த இடையூறுகள் ஏற்பட்டுவிட்டது. அந்த இடையூறிலே நாங்கள் மெயின் ரோடுகளில் இருக்கின்ற மரங்கள் அகற்றப்பட்டு விட்டன. உள் ரோடில் இருக்கின்ற மரங்கள் அகற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல போக்குவரத்தாக இருந்தாலும் சரி மின்சார மூலமாக இருந்தாலும் முழுமையாக சீரடைய வேண்டும் என்பதற்காகத்தான் போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகரை பொறுத்தவரை இந்த மரங்கள் அகற்றுகின்ற பணி இன்று மாலைக்குள் முடிந்துவிடும். அதே போல மின்சாரத்தை பொறுத்தவரை இந்த மரங்கள் முழுமையாக அகற்றப்பட்டால் மட்டும்தான் மக்கள் பாதுகாப்பாக மின்சாரத்தை கொடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் மின்சாரம் கொடுக்கின்ற போது அந்த மரக்கிளையினுடைய வாதுகள் அந்த டிரான்ஸ்பார்மரில் விழுகின்ற போது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால்தான் அது மின்சாரம் தடைபட்டுக் கொண்டு இருக்கின்றது. மரங்கள் முழுமையாக அப்புறப்படுத்தியதற்கு பின்னால் சென்னை மாநகரம் முழுவதும் மின்சாரம் கொடுக்கப்பட்டுவிடும். அதே போல புறநகர் பகுதியை பொறுத்தவரை அதிகமாக மின்கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அது வெளி மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு பணியாளர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை பகுதியில் இருக்கின்ற ஒரு 1500 பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதுவும் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமான பகுதிகளில் இன்று இரவுக்குள் கொடுத்து விடுவோம். புறநகர் பகுதியில் ஒரு சில இடங்களில் ஒரு சில தினங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேபிள் டிவி இணைப்பை பொறுத்தவரை இந்த மரங்கள் எங்கெங்கு விழுந்திருக்கின்றதோ அந்த மரத்தினுடைய பாதிப்பினால் தான் அந்த கேபிள் இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. மரங்கள் முழுமையாக ஆற்றுகின்ற போது கேபிள் இணைப்பு முழுமையாக கொடுக்கப்படும். அதுக்குதான் தேவையான அளவுக்கு பணியாட்களை நாங்கள் வெளி மாவட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெறும் என்று சொல்கின்றோம். அதற்கு தேவையான மின்கம்பங்கள் இருக்கின்றன. உபகரணங்கள் தேவையான அளவு கையிருப்பு இருக்கின்றது. ஆகையால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. சென்னை மாநகரை பொறுத்தவரை
மாலைக்குள் கண்டிப்பாக வந்துவிடும். புறநகர் பொறுத்தவரை ஒரு 2 நாட்கள் ஆகலாம். சரிப்பா, நீங்க எல்லாம் பொறுப்பு இல்லப்பா. இருங்க, லிஸ்ட் வரும். தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தற்போது செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், வர்தா புயலால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை சரி செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்.